சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க, முத்துவும் மீனாவும் விஜயாத்தைக்கு வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மனோஜால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த ரதியோட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு முத்து சொல்கிறாரு. விஜயாத்தை என் அம்மாவையும் மதிக்காமல் தான் பேசுகிறாங்க. கிறிஷ் அந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் அருமை பெருமை அவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மனோஜோட அருமை பெருமை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரியணும். மனோஜ் பெரிய புத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரிய வரணும்னா அந்த முத்து மீனா எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி ரதியோட வீட்டில் போய் நாமளே பேசணும். அது மட்டும் இல்லாமல் ரதியோட அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு யோசனை சொல்லி நம்ம மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோன்னா விஜயாத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாவம் விஜயாத்தை பயந்துக்கிட்டு வெளியில் கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் வீட்டுக்கு வந்த சிந்தாமணி வேற அந்த ரதியோட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு என்னென்னவோ பேசிட்டு போனதால் விஜயாத்தை ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இந்த நிலமையில விஜயாத்தைக்கு நாம் உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. முத்து இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறது, மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, மீனா கிறிஷை நல்லா பார்த்துக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் விஜயா பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட, பார்த்தீங்களா, என்னை விட அந்த முத்து மீனாவுக்கு வீட்டுக்கு வந்த அந்த யாரோ ஒரு பையன் கிறிஷ் இருக்கானே அவங்க மேலே தான் ரொம்ப பாசம் அக்கறை. எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, வெளியில் தலை காட்ட முடியாமல் பார்வதி வீட்டுக்கும் போக முடியல, வெளியில் கோயிலுக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியாமல் வீட்லேயே இருக்கேன். ஆனால் இவங்க என்னடானா அந்த கிறிஷை கவனிக்கிறது, கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது. என்னை பற்றி இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்னவோ சொன்னீங்க, என் பையன் முத்து இருக்கான், அவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான், ரதி வீட்டில் போய் பேசுவான், இனி யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க விஜயா, பயப்படாமல் இரு, பதட்டமே ஆகாதன்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, உங்கள் பையன் முத்து பெருசாக என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு மீனாவும் முத்துவும் கிறிஷை மட்டும்தான் கவனிக்கிறாங்க. எனக்கு வந்த பிரச்சனையை எதுவுமே செய்யாமல் பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. எனக்கு உதவி செய்யவே மாட்டாங்க இந்த முத்துவும் மீனாவும் அப்படின்னு நினச்ச விஜயாவும் அண்ணாமலை கிட்ட இப்படி கேள்வி கேட்க, உடனே அண்ணாமலையும் பொறுமையார் விஜயா, இப்போ தானே வந்து பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்காங்க, முத்துக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு நல்லா தெரியும். முத்துவை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீ எதுக்கு மீனா முத்துவை இப்படி பேசுகிற? அவங்க உனக்கு உதவி செஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிற, உதவி செய்யாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அதுவும் உனக்கு தப்பாக தெரியுது. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல விஜயா. நீ கவலைப்படாமல் இரு, நீ நம்ம வீட்டில் தானே இருக்க, யாரும் உன்னை தேடி வந்து பிரச்சனை செஞ்சால் நாங்கள் சும்மா விட்டுருவோம்மா. அன்னைக்கு வந்தவங்க முன்னாடி முத்துவும் மீனாவும் உன்னை விட்டு கொடுக்காம, அதுவும் மீனா என் மாமியார் எதுவும் செஞ்சால் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு உன் மருமகளாக இருந்து சப்போர்ட் பண்ணி பேசினாலே, அப்படிப்பட்ட மீனா முத்து உன்னை என்னைக்கும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. பிரச்சனை உனக்கு வராது, அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். ஏன், உன் பையன் மனோஜ் தான் இருக்கான், மனோஜ் இந்த பிரச்சனையை பார்த்துப்பான்னு பெருசாக சொன்னேன். ஏன் மனோஜால் இதெல்லாம் சமாளிக்க முடியாதான்னு கேட்க, ஏங்க மனோஜ் இதெல்லாம் பார்த்துப்பாங்க, அவன் நல்லா படிச்சிருக்கான், ஆனால் அந்த ரதியோட வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பெரிய ஆள், நிறைய பிரச்சனை செய்வாங்கன்னு பார்வதி அந்த சிந்தாமணின்னு எல்லாரும் வீடு தேடி வந்து சொன்னாங்களே, அதனால தான் யோசிக்கிறேன், மனோஜ் அங்கே போய் பேசினா என் பையன் மனோஜுக்கு பிரச்சனை வந்துட்டா என்னங்க செய்கிறது, அதுதாங்க இந்த முத்துவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ கூட உனக்கு முத்து மேலே உள்ள அக்கறை இல்லை, இங்கே மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. அதான் முத்து பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கான்ல, முத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான், நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியில் கிளம்புறாரு. விஜயா வீட்டில் தனியாக இருக்கும்போதெல்லாம் பதட்டமாக இருக்காங்க. அந்த ரதியோட வீட்டிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது, என்னை அப்புறம் அவங்க சும்மா விட மாட்டாங்க, என்னவோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னெல்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி வேற வீட்டில் யாருமே இல்லையே, மீனா இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவா. எல்லாரும் வெளியில் அவங்கவுங்க வேலையாக கிளம்பி போயிட்டாங்க. யாரும் இல்லாதப்ப அந்த ரதி வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா நான் என்ன செய்கிறது, மீனாவையும் முத்துவையும் ஃபோன் பண்ணி வர வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. தன்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு, கிறிஷ் இங்கே வந்து கிறிஷும் ஸ்கூலுக்கு போயிட்டான், பேசாமல் இங்கே நம்ம மனோஜோட கடைக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, ஏம்மா இன்றைக்கி கிறிஷை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்க, அம்மா கிறிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டாமா, முத்து தான் கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றதுன்னு அவங்களே பார்த்துக்கிறாங்கம்மா. என்ன கிறிஷ் வந்து ஒரு ஆசையில் நீங்கள் தான் என் அம்மா அப்படின்ற உரிமையில் என்னை பற்றி சொல்லிடக்கூடாது, அந்த ஒரு பயந்தானே தவிர்த்து மற்றபடி கிறிஷ் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தாம்மா பார்த்துட்ருக்கான். ஆனால் சீக்கிரமாக உனக்கு குணமாகணும், உன்னை நான் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட
விடணும். அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் பயந்துட்டுருக்கேன். அதுலேயும் என் மாமியாரை பற்றி உனக்கு நல்லா தெரியும். கிறிஷை யாரோன்னு நினச்சிக்கிட்டு கிறிஷை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் கிறிஷ் ரொம்ப பாசமாக, விஜயா என் மாமியார்கிட்ட நான் போயிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு ஆசையாக பேசுகிறான். ஆனால் என் மாமியார் அதை புரிஞ்சுக்காம கிறிஷை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ இங்கே வரலாம் கூடாது, அந்த மீனா முத்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அங்கேயே இரு, என்னை பாட்டின்னு கூப்பிடாதன்னுலாம் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதை தாம்மா தாங்கிக்க முடியல. எப்படி தான் நான் உண்மையை சொல்ல கிறிஷை தன்னுடைய பேரனா விஜயத்தை ஏற்றுப்பாங்களோ தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, அதெல்லாம் யோசிச்சா இப்போவே எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. நீ குணமானதுக்கு அப்புறமா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கிறிஷை பார்த்துக்க அந்த மீனா முத்து இருக்காங்க. நான் இப்போ மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறேன். நிறைய வேலை இருக்குமா, என் மாமியாருக்கு ஒரு பிரச்சனை, அதை வேற சமாளிக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்படியா, உன் மாமியார்கிட்ட நீ ரொம்ப நல்ல பேர் வாங்கணும், நீ நல்ல மருமகன்னு அவங்க முடிவெடுக்கணும். நீ இல்லைன்னா இந்த வீட்டில் எதுவுமே நடக்காதுன்னு. எப்படி மீனா வீட்டை விட்டு போனாலும் வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை, மீனா பொறுப்பான மருமகன்னு மறுபடியும் மீனா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த ஒரு நிலைமையில நீ இருக்கணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். உன்னை வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும், நல்ல மருமகன்னு ஒத்துக்கணும். அப்படி நீ நடந்துக்கிட்டாதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. கிறிஷும் அப்போ தான் அங்கே உன் கூட தங்க முடியும். புரியுதில்ல நான் சொல்கிறது? வீட்டில் உள்ளவங்க உன்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசணும். அப்படி ஏதாவது செஞ்சு உன் அத்தையோட மனசில் நீ இடம் பிடிக்கணுமே தவிர்த்து மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி அவங்கக்கிட்ட நீ மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, இப்போ வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு ரோகிணி கிளம்பி போகிறாங்க. அங்கே மனோஜும், என்ன ரோகிணி எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறது, எங்கேருந்து வர? ஆமாம், நீ பார்லர்லேருந்தா வர? பார்லருக்கு ஃபோன் பண்ணேன், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. என்ன தான் செய்கிற? கடைக்கு நீ வந்தா வெளியில் இருக்க வேலையை போய் பார்க்கலான்னு நினச்சேன். அப்படியே கடையை விட்டுட்டு போக முடியாதுல்ல. உன்னை நம்பி தானே நான் இவ்வளோ பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நீ வந்தால் கடையில் நல்லா கஸ்டமர் வருவாங்கன்னு நம்பி நீ என்ன இவ்வளோ நேரம் கழித்து வரேன்னு கேட்க, வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது. நான் என்ன உன் பிஸ்னஸையே கவனிக்க முடியும்? நானும் போய் கிளைண்ட்டை பார்க்கணும், எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல. சரி, நான் வந்துட்டேன், இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, வெளியில் நானும் கொஞ்சம் கஸ்டமரை பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த முத்து மீனா பார்த்தியா, ஏதோ அம்மாவுக்கு வந்த பிரச்சனையை அவங்களால மட்டும்தான் சமாளிக்க முடியும்னு அந்த முத்து என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அது கூட நீ ரோகிணியும் நானும் கவனித்தேன். மனோஜ், நான் ஒன்று சொல்லட்டுமா? நீயும் நானும் அந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கணும். அந்த முத்து மீனா முன்னாடி நாம தான் எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கணும். நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, பெருசாக சாதிக்க போகிறன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது, பெரிய கடையோட ஓனராக இருக்க. ஆனால் அந்த முத்து அப்படியா? சாதாரண கார் டிரைவர். யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது அந்த முத்துவுக்கு, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அந்த முத்துவுக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா அங்கே மீனா தங்கச்சி கல்யாணத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை செஞ்சுருப்பாரா? முத்துவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவரால் இந்த ரதி பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஆனால் இங்கே அண்ணாமலை மாமா முத்து மீனாவை விட்டு கொடுக்காம எப்பயுமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். விஜயத்தை முத்துவை புரிஞ்சுக்கணும், பாராட்டி பேசணும். அதனால முத்துவே இந்த பிரச்சனையை சமாளிக்கட்டும்னு அண்ணாமலை மாமா இப்படி ஒரு பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுத்துருக்காரு. முத்துவும் மீனாவும் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அப்புறம் உங்கள் அம்மா நம்ம 2 பேரையும் மதிக்க மாட்டாங்க, உங்களை ஏளனமாக பேசுவாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு மனோஜ் கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீயும் நானும் அந்த ரதியோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மட்டும் இல்லை, இனி என் மாமியாரை தேடி வீட்டுக்கு வராதீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பிரச்சனை செய்யவே கூடாது, உங்கள் குடும்பத்துக்கு பெரிய உதவி செய்ய தான் வந்திருக்கோன்னு நாம் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும். முத்து மீனாவால் செய்ய முடியாததை மனோஜும் ரோகிணியும் செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களான்னு உங்கள் அம்மா நம்மளை பாராட்டி புகழ்ந்து பேசணும். இப்படியெல்லாம் நடந்தாதானே முத்து மீனா முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நீங்கள் முத்துவோட அண்ணன், நல்லா படிச்சிருக்கிறீங்க, அந்த முத்து மாதிரி கிடையாது. அப்போ நீங்கள் புத்திசாலின்னு நிரூபிக்க வேண்டாமா மனோஜ்? அதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீ முதல்ல வெளியில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், கடையை பார்த்துக்க தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஸ்டாஃப் எல்லாம் சரியாக தான் வேலை பார்ப்பாங்க. நீயும் நானும் ரதியோட வீட்டுக்கு போக போகிறோம், பேச போகிறோன்னு சொல்ல, உடனே மனோஜும், நீ என்ன நினச்சிட்ருக்க, கடையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, அதை விட்டுட்டு அந்த முத்து வெறும் கார் டிரைவர், அவனுக்கு சரியாக சவாரி கூட வராது, நல்லா சம்பாதிக்க தெரியாதவன், அதனால் வேறு வேலை இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய போகிறேன்னு அந்த கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது, தினமும் அவங்கள போய் பார்க்குறது, கிறிஷை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியே இந்த ரதியோட பிரச்சனையிலையும் அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேறு வேலை இல்லை.
மீனா அங்கே இங்கேன்னு பூ கொடுக்குறாங்க. பெருசாக இவங்க 2 பேரும் எதுவும் சம்பாதிக்க போகிறதில்ல. ஆனால் நீயும் நானும் அப்படியா? நீயும் அந்த பார்லரோட ஓனராக இருந்து இப்போ ஸ்டாஃபாக இருந்து நல்லாவே சம்பாதிக்கிற. அதே மாதிரி நான் இவ்வளோ பெரிய கடையோட ஓனர், எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறேன். என் வேலையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களோட பிரச்சனையில் நான் ஏன் தலையிடணும்? அப்படியே இருந்தாலும் எனக்கு இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? வெளியில் எத்தனை பேர் எனக்காக காத்துட்ருக்காங்க நான் வருவேன்னு. அதை விட்டுட்டு அந்த ரதியோட வீட்டில் வந்து பேசணுமா? இது உனக்கும் எனக்கும் தேவையா? முத்து மீனா நல்ல பேர் வாங்கினா வாங்கிட்டு போகட்டும். எத்தனை நாள் இதெல்லாம்? முத்துவை பற்றி உனக்கு தெரியும். அவன் புத்திசாலியாக இல்லைனாலும் அவன் எப்படி பேசணுமோ பேசி பிரச்சனையெல்லாம் சமாளிப்பான். உனக்கே தெரியும், ரதி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய பிரச்சனை செய்வாங்களாம். அவங்க வீட்டில் போய் பேசி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? எனக்கு என்னவோ சரியாக தோணலை, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது உடனே ரோகிணி, நீ எதுக்கு பதட்டமாகணும்? உன் கூட நான் இருக்கேன். நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி பேசு. கண்டிப்பாக நம்மளால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை முடிக்கவும் முடியும். உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கவும் முடியும். நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த முத்துவால் யோசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், பெரிய வேலை பார்க்குறோம், மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். முத்துவுக்கு அப்படிலாம் செய்ய தெரியுமா? அவர் சரியாக யோசிக்கவும் மாட்டார். இந்த பிரச்சனையை அவரால் முடிக்கவும் முடியாது. நான் சொல்கிறத கேட்டால் உங்கள் அம்மாவால் நமக்கு எல்லா நல்லதும் நடக்கும். நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழலான்னு உங்கள் அம்மாவே ஒரு முடிவெடுப்பாங்க. உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதே நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தால் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினைப்பாங்க. உன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, முத்து மீனா கூட பெரிய உதவியெல்லாம் செய்கிறாங்களேன்னு அவங்க மேலே உங்கள் அம்மாவுக்கு வந்து தனி அக்கறை வரும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் மனோஜ். வேற வழியே இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜும் யோசிக்கிறாரு. நீ சொல்கிறதும் சரிதான் ரோகிணி. நாம் இப்படியே இருக்கிறத விட இந்த பிரச்சனையை நம்ம சமாளித்து அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அம்மா என்னை நினச்சி பெருமைப்படுவாங்க. என் பையன் மனோஜ் இதெல்லாம் எனக்காக செஞ்சுட்டான்னு எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்காம உதவி செய்வாங்க. உன்னையும் என்னையும் ஒன்று சேர்ந்து வாழ சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல் அந்த வீட்டில் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். உன்னையும் வீட்டு வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ கொடுத்த யோசனையால் தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு அம்மா கிட்ட நானே உன்னை பெருமையாக பேசுவேன்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம் மனோஜ், கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்கே. இந்த மாதிரி நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். பேசாமல் வாயேன், நம்ம போய் அந்த ரதியோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசிட்டு வருவோன்னு சொல்ல. ஆமாம், அந்த ரதியோட வீடு எங்கே இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்னு கேட்கும்போது, பார்வதி அத்தைக்கிட்ட கேட்டு நம்ம வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம அந்த முத்து மீனை அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம போய் பேசணும். புரியுதுல, நீ சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையில் வேலை பார்க்குற ராணியை கூப்பிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, கடையை கவனமாக பார்த்துக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. எப்போ வருவோன்னு தெரியல. நாங்கள் வந்த உடனே கடையில் என்ன நடந்தது, எத்தனை கஸ்டமர் வந்தாங்கன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும். புரியுதுல ராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மனோஜை கூட்டிகிட்டு ரோகிணி ரதியை பார்க்க போகணும்னு கிளம்பி போகிறாங்க. போகும்போதே பார்வதி கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே ரோகிணி பேசுகிறாங்க. பார்வதி ஆண்டி நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன செய்ய, விஜயா அப்பப்போ இங்கே டான்ஸ் கிளாஸுக்காக என் வீட்டு பக்கம் வருவா. இப்போ என் வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது. அந்த ரதியும் தீபனும் செஞ்ச பிரச்சனை அப்படி. யாரும் தேடி வந்துருவாங்களா, இல்லை போலீஸில் மாட்டி விட்டுருவாங்களான்னு இந்த டான்ஸ் கிளாஸில் நடந்த பிரச்சனையால் ரொம்பவே பயமாக இருக்குமா, வெளியிலையும் வர முடியல அப்படின்னு பார்வதி ஃபோனில் பேசுகிறாங்க. உடனே ரோகிணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அந்த ரதியோட வீட்டுக்கு பேசுகிறதுக்காக போகிறோம். அந்த ரதியோட வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைப்போம். இனி உங்களுக்கு மட்டும் இல்லை, விஜயாத்தைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையுமே வராது. அந்த தீபன் தான் ஏதோ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். அவனை பற்றி நமக்கு என்ன? அந்த தீபன் எப்படியும் ரதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரியும். நாங்கள் ரதி வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசி புரிய வச்சுருவோம், கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை பெருசாகாது, போலீஸ் உங்களை தேடி வரவும் மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக ரோகிணி பேச, உடனே பார்வதியும் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மனோஜும் ரோகிணியும் ரதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீ ஏன் எதையும் பேசிடாத, நான் சொன்னதை மட்டும் பேசு. ரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்போ தீபனை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ வந்து இவங்க மாசமாக இருக்கிறதுனால இந்த வாரிசெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொன்ன மாதிரி பேசினாதான் அவங்களுக்கு நீ சொல்கிறது புரியும், நீ சொல்கிறதையும் கேட்பாங்க. புரியுதுல்ல, அவங்க குடும்பம் ஏற்கனவே பெரிய பிரச்சனை செய்கிற குடும்பம், பார்த்து தான் பேசணும், நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. நான் பார்த்துக்கிறேன், எத்தனை கஸ்டமரை பார்த்துருக்கேன், எவ்வளோ அனுபவம் இருக்குது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா? அந்த முத்து சரியான சாதாரண கார் டிரைவர், அவனால் பேச முடியும்னா இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாதா?
நான் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நீ புரிஞ்சுக்க தான் போற. நீ நான் பேசுகிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்க போற பாரேன். நீ வா நான் பேசுகிறேன் அப்படின்னு ரோகிணியை கூட்டிகிட்டு அங்கே ரதியோட வீட்டுக்கு மனோஜ் போகிறாரு. அங்கே ரதியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. ரதியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ சொன்னோம், அந்த தீபன் நல்லவனே இல்லை, அவன் கூட பேசாத, அவனை விரும்பாதன்னு. இப்போ பாரு, அந்த தீபனோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது மட்டுமா, அந்த தீபனை நம்பி ஏமாந்து இப்போ நீ மாசமா இருக்க, உன் நிலமையை பாரு. இப்போ நாங்கள் என்ன செய்யனே தெரியல. அந்த விஜயாவை நம்பி டான்ஸ் கிளாஸ்க்கு ஒன்று அனுப்பியிருக்கவே கூடாது. நாங்களும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்க போதோ தெரியல. அந்த விஜயாவோட பையன் முத்து நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு என்னென்னவோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அங்கே மனோஜும், அம்மா ரதியோட அப்பா அம்மா எங்கன்னு கேட்க, அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. உடனே ரதியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் வர ரதியும் வராங்க. மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. ரதியை திட்டாதீங்க. ரதியை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரதி தீபனை நம்பியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் கற்றுக்க வந்தால் தன்னுடைய வேலையை பார்க்காம இப்படி செய்கிறது தப்பு தானே. இதில் நீங்கள் வேற எங்கள் அம்மாவை வந்து ஏளனமாக பேசுகிறீங்க, திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்ல, தம்பி நீ அந்த விஜயாவோட பையனா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், நான் என் விஜயாவோட பையன்தான். பெரிய கடையோட ஓனராக இருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்குப்பா இங்கே வந்த? உன் குடும்பத்தால் தான் இங்கே என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதில் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? முடிஞ்சால் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதை விட்டுட்டு தேடி வந்து பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம். என்னவோ வந்ததுலேருந்து உன்னை பற்றியே பாராட்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், மனோஜ் நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பேசுன்னு சொல்லும்போது இங்கே உடனே மனோஜ் பேசுகிறாரு. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அந்த தீபன் கண்டிப்பாக இந்த ரதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு உங்கள் பொண்ணை மன்னிச்சு இந்த வாரிசு வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்டு உங்கள் பொண்ணுக்கு பொண்ணை நீங்கள் படிக்க வைங்க, இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் அந்த தீபனை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா? அந்த தீபன் எந்த வேலையும் பார்க்காம தன்னுடைய அப்பாவை தான் நம்பிட்டு இருக்கான். அவனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தப்பு நடந்துருச்சு, அதை விட்டுற வேண்டிதானே, மறந்துட வேண்டிதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரதியும், பார்த்தீங்களாப்பா, நானே ஏமாந்து போய் நிற்கிறேன். இப்போ அந்த தீபனை தான் கல்யாணம் பண்ணணும்னு உறுதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என் வாரிசை சுமந்துட்டுருக்கேன். இதை பற்றி இப்படி பேச இவங்க யார்? இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க போல். நான் கல்யாணம் பண்ணால் தீபனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னோட முடிவை மாற்றுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் நான் கொடுக்கவே இல்லைப்பா. தீபன் ரொம்ப நல்லவன்ப்பா. தீபனையே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. இவங்க சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்காங்கன்னு நினச்சா இவங்க என் பொண்ணையெல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரதி மேலே உள்ள பாசத்தில் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்த மனோஜை ரோகிணி முன்னாடியே வெளுத்து வாங்குறாங்க. ஏற்கனவே ரதியோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே அந்த வீட்டில் இருக்க, இங்கே வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இங்கே மனோஜும் இப்படி பேசுனதெல்லாம் பார்த்துட்டு ரதியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்களெல்லாம் தாங்கிக்க முடியல. நீ இங்கேருந்து வெளியில் போகக்கூடாது. என் பொண்ணு ரதிக்கும் அந்த தீபனுக்கும் கல்யாணம் ஆனாதான் நீ இங்கேருந்து போக முடியும். அந்த முத்து என்ன செய்கிறாருன்னு நான் பார்க்குறேன். வீடு தேடி வந்து என் பொண்ணை பற்றியே எங்ககிட்ட பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னெலாம் பேசுகிறல்ல. இது என் வீட்டு பிரச்சனை, எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். வீடு தேடி வந்து வசமாக மாட்டிக்கிட்டியான்னு அந்த ரூமில் வச்சு இங்கே வந்து மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, என் வீட்டுக்காரரை விட்டுருங்க, நாங்கள் இப்படியே கிளம்பி போயிடுறோம். இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நாங்கள் இனி உங்கள் பக்கமே வரமாட்டோம், விட்டுருங்கன்னு சொல்ல, நீ அமைதியாக இருமா, உங்களை யார் இங்கே கூப்பிட்டது முதல்ல? அதான் அந்த முத்து தம்பி பேசி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல என் பொண்ணுக்கு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறீங்க, உங்கள் அம்மாவை பாராட்டி பேசுகிறீங்க, என்னவோ என் பொண்ணு தேவையில்லாமல் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்களே. உங்களை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே அந்த விஜயாவை போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன், இந்த மனோஜையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு அந்த ரூம்லேயே தங்க வச்சிடுறாங்க மனோஜை, வெளியில் போகக்கூடாதுன்னு. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, விட்டுருங்க, ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், இனி இந்த பக்கம் வரமாட்டோம். மனோஜ் முத்து சொல்லியிருக்காருல கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன்னு, அவர் கண்டிப்பாக முயற்சி செய்வாருன்னு சொல்ல, நடக்கட்டும், என் பொண்ணுக்கும் தீபனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் இந்த மனோஜை உன் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அது வரைக்கும் இவன் பேசின பேச்சுக்கு இவனை சும்மா விட்டு வைக்க போகிறதில்ல. இன்னும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வரப்போகிறாங்க, இவனை வெளுத்து வாங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியில் வராங்க. நான் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துருச்சு வேறு மாதிரி. இந்த மனோஜ் வந்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், விஜயாத்தக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்ல நினச்சி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இவங்க மனோஜை வெளியில் விடாமல் இப்படி வெளுத்து வாங்குறாங்களே. இப்போ முத்து நல்லது செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் முத்துவால் இந்த ரதிக்கும்
தீபனுக்கும் கல்யாணம் ஆனா மட்டும்தான் மனோஜ் வீட்டுக்கு வர முடியும் போல. முதல்ல இந்த வீட்ல போய் சொல்லணும் அப்படின்னு நடந்த பிரச்சனையால இங்க அழுதுகிட்டே ரோகிணி வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும், "என்னம்மா ரோகிணி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு அங்கிள்" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும், "உங்கள யாரும்மா ரதியோட அப்பா அம்மாவ பார்க்க சொன்னது? அதான் முத்து பிரச்சனைய பார்த்துக்கிறேன்னு சொன்னான்ல. அந்த மனோஜுக்கு எங்க எப்படி பேசணுன்ற ஒரு ஒண்ணுமே தெரியாது. அவன ஏம்மா கூட்டிட்டு போன?" அப்படின்னு கேட்க, "நாங்க இந்த பிரச்சனைய சமாளிக்கலாம். விஜயா அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நெனச்சோம். ஆனா இப்படி ஆயிருச்சு அங்கிள்." ரதி வீட்ல உள்ள எல்லாருமே இங்க விஜயா அத்தை மேல ரொம்ப கோவமா இருந்ததுனால, நாங்க பேசுற எதையுமே அவங்க புரிஞ்சுக்கல. மனோஜ ரொம்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சொந்தக்காரங்கலாம் வராங்களாம். மனோஜோட நிலைமை என்ன ஆகப்போதோ தெரியல. மனோஜ் வேற தேவையில்லாம பேசி மாட்டிக்கிட்டாரு. இப்ப மனோஜ நம்ம இங்க கூட்டிட்டு வரணும்னா, தீபனுக்கும் ரதிக்கும் கல்யாணத்த செஞ்சு வைக்கணும். இங்க முத்துக்கிட்ட சொல்லுங்க. என் வீட்டுக்காரர எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்லுங்க. நான் செஞ்சது பெரிய தப்பு. முத்துவ புரிஞ்சுக்காம நாங்களா பேசி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நெனச்சு, இப்படி மாட்டிக்கிட்டோம் அங்கிள், என்ன மன்னிச்சிருங்கன்னு ரோகிணி அழுகுறாங்க. உடனே விஜயா ரோகிணிய திட்டுறாங்க. "இதெல்லாம் உனக்கு தேவையா? என் பையன மாட்டி விட்டுட்டு சந்தோஷமா அங்கேருந்து வந்துட்டியா? உங்கள யாருடி இதெல்லாம் செய்ய சொன்னது? அப்படியே ரதிய பார்க்க போறதா இருந்தா என்கிட்ட நீ கேட்டுருக்கணும்ல. என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. என்னவோ நல்ல பேர் வாங்கணும்னு நெனச்சு, இப்படி என்கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிக்கிற. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ, அன்னையிலேருந்து என் பையன் நல்லா அனுபவிக்கிறான். அந்த முத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கங்க" அப்படின்னு இங்க வந்து விஜயா கோவமா பேச, உடனே அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்றாங்க. "முத்து எங்கப்பா இருக்கன்னு?" கேட்க, "அப்பா, நான் இந்த தீபன் வீட்ல பேசுறதுக்காக வந்திருக்கேன்ப்பா. நான் அப்புறமா பேசுறேன்னு" ஃபோனை வச்சிடுறாரு. தீபன் வீட்ல முத்து பேசி புரிய வைக்கிறாரு. தீபன் கிட்ட முத்து கேள்வி கேட்குறாரு. "என்ன தீபன் இது? உங்க அப்பா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் ரதிய நீ உண்மையா தானே விரும்பின? இல்ல ஏமாத்தணும்னு நினைச்சியான்னு?" கேட்க, "இல்லண்ணே, நான் ரதிய உண்மையா தான் விரும்பினேன். ரதிய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பா அம்மா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் முடியாதுன்னு நான் சொல்லிருவேன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் சரிதான். ரதி உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவமானப்பட்டு நிக்கிறா. அப்ப நீ தானே ஒரு தெளிவான முடிவெடுக்கணும். உன் அப்பா அம்மா இந்த கல்யாணம் நடக்காது, ரதிய நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா, நீ பொறுமையா இருந்தா அப்ப ரதிக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, தீபனோட அப்பா முதல்ல ரொம்பவே அடம்பிடிக்கிறாரு. முத்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சு அவங்க மனச மாத்தி தீபனுக்கும் ரதிக்கும் கல்யாண ஏற்பாடு செய்ய ஒத்துக்க வைக்க, தீபன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்துவுக்கு நன்றி சொல்றாரு. "அண்ணே, நீங்க மட்டும் இங்க வந்து எங்க அப்பாகிட்டயும் அம்மாகிட்டயும் பேசலன்னா, கண்டிப்பா இந்த வீட்டுக்கு ரதி வந்து மருமகளா வந்திருக்கவே முடியாது. நானும் ரதிய கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது. எப்படியோ என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நீங்களே முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னே" அப்படின்ற மாரி பேச, இங்க தீபன் வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால ரொம்பவே சந்தோஷமா இங்க முத்து இத பத்தி பேச ரதி வீட்டுக்கு போறாங்க. அங்க ரதி வீட்ல ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுனால, இங்க முத்து வரத பார்த்துட்டு, "என்னப்பா தம்பி, அந்த விஜயாவோட பையன் தானே? நீயும் வந்திருக்கிறியா? என்னப்பா பேச போற? இந்த கல்யாணம் நடக்காது. தீபன் வேற கல்யாணம் பண்ண போறான். ரதி தான் தப்பு செஞ்சுட்டான்னு எங்க பொண்ணு மேல தான் தப்பு இருக்குன்ற மாரி பேச போற. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரதியோட அப்பா ரொம்ப கோவமா பேச, "இல்ல சார், 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா செஞ்ச தப்புக்காக தீபன் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்க. அத சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன்னு" சொன்னத கேட்டுட்டு அவ்ளோ சந்தோஷத்துல இங்க உடனே ரதியோட அப்பா, "முத்து தம்பி, உண்மைய தான் சொல்றீங்களா? இல்ல இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு எங்கள சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களா? உங்க அம்மா விஜயாவ நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். உங்களையும் நம்பி நாங்க எப்படி வந்து நம்ப முடியும்? நாங்க உங்கள நம்பி ஏமாந்துறக்கூடாதுல்லன்னு" கேட்க, உடனே தீபனோட அப்பாவுக்கு முத்து அங்கருந்தே ஃபோன் பண்ண, உடனே தீபனோட அப்பாவும், "சம்மந்தி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உங்க பொண்ணு ரதி எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க குடுத்து வச்சிருக்கணும். என் பையன் ஆசைப்பட்டதால இங்க பெரிய ஒரு தப்பும் நடந்துருச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த கல்யாணத்த 2 குடும்பமும் பேசி ஒரு நாளா பார்த்து நம்ம கல்யாண ஏற்பாட செய்யலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அப்பதான் ரதியோட அப்பா, அம்மா, சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் முத்துவ ரொம்பவே நம்புறாங்க, பாராட்டி பேசுறாங்க. உடனே ரதியோட அப்பா, அம்மா, சொந்தக்காரங்கன்னு முத்துவ உட்கார வச்சு அங்க காஃபி குடுத்து நல்லா உபசரிக்கிறாங்க. "முத்து தம்பி, உங்க அண்ணன் மனோஜும் வந்தாரு. அந்த ரோகிணிய கூப்பிட்டுட்டு வந்து தேவையில்லாம பேசி எங்கள ரொம்ப வந்து அவமானப்படுத்துற மாரி பேச, அந்த ரூம்ல தான் அவர வெளுத்து வாங்குனோம்னு சொல்ல, எங்க அண்ணன் மனோஜா? அவன் எதுக்கு இங்க வந்தான்னு?" கேட்கும்போது, "இந்த பிரச்சனைய சமாளிக்க போறேன்னு வந்து பேசி ஒரு யோசனை சொன்னாரு. அவர் பேசின பேச்சுக்கு கோவத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளுத்து வாங்கிட்டோம். ஆனா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க.
யோசித்து எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணுக்கு உதவி செய்ய நல்ல முடிவாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அந்த தீபன் குடும்பத்தில் உள்ள எல்லாரோட மனசையும் மாற்றி இப்படி கல்யாண ஏற்பாடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்களை பாராட்டுறதை விட என்ன பேசுன்னு தெரியல. ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் என்னென்னவோ பேசிட்டாரு, எங்களால் தாங்க முடியல. அந்த ரூமில் தான் இருக்காருன்னு சொல்ல அங்கே போயிட்டு இங்கே வந்து முத்து பார்க்க எந்திரிக்க கூட முடியாமல் எல்லாரும் வெளுத்து வாங்கினதால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு மனோஜ். முத்து நீயா அப்படின்னு பேச முடியாமல் பேச, நான் தான் வீட்டில் பேசுகிற மாதிரியே பேசி நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க போல. நீ எல்லாம் திருந்த மாட்ட. உன்னை யார் இங்கே வர சொன்னது? உனக்கு பெருசாக பிஸ்னஸே செய்ய தெரியாது. இத்தனை பேர்கிட்ட பேசி பிரச்சனையை நீ சமாளிச்சிருவ. இதெல்லாம் அந்த ரோகிணி கொடுத்த யோசனையா? நினச்சேன் அந்த பார்லலம்மா தான் இப்படி நல்ல பேர் வாங்க ஏதாவது செய்வாங்கன்னு. அந்த பார்லலம்மாவோட யோசனையால் நீ மாட்டிக்கிட்டல. அவமானப்பட்ட வரைக்கும் போதுமா? வீட்டுக்கு வரியா இல்லை இங்கேயே இருக்கியான்னு கேட்க, அது எப்படி முத்து, நீ மட்டும் பிரச்சனையை நல்லபடியாக சமாளித்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற. இத்தனை பேரும் உன்னை பாராட்டுறாங்க, உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. என் நிலமையை பாரு. நான் நல்ல ஒரு முடிவெடுத்து யோசனை சொன்னேன், இவங்களுக்கு அது புரியல. நான் என்ன செய்கிறது? சரி, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நடக்கக்கூட முடியல. நல்ல வேலை நீயாவது வந்த என்னை காப்பாற்ற. இல்லைன்னா இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ரதியோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வேறு வருவாங்களாம். அவங்கக்கிட்டலாம் நான் அவமானப்பட்டு நிற்கணுமே, அவங்க எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்களேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் 2 குடும்பத்துலேயும் பேசி இவங்க கல்யாண ஏற்பாடு நீ செஞ்சதுனால தான் இப்போ என்னையே வெளியில் விட்டுருக்காங்க. உன் புத்திசாலித்தனம் எனக்கு கிடையாது, உன் திறமையும் எனக்கு கிடையாது. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. சார் வரேன் சார், நல்லா என்னை கவனிச்சிட்டிங்க சார். முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, முத்து தம்பி நாங்கள் வேணும்னே உங்கள் அண்ணன் இப்படி செய்யலை. அவர் பேசுனது சரியில்லை. அவர் என்னவோ பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு பேசவும் தெரியல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுங்க. முத்து தம்பியை பார்த்து மனோஜ் இப்போவாது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அடுத்தவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு இனியாவது முத்து தம்பியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் சாதாரண கார் டிரைவராக இருந்தாலும் அவரோட புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையே. இதில் நீங்கள் முத்துவோட அண்ணன் வேற. இனி இந்த வீட்டு பக்கமே நீ வராத அப்படின்னு மனோஜை திட்டி அனுப்புகிறாரு ரதியோட அப்பா. நான் எதுக்கு இங்கே வரப்போகிறேன்? என் அம்மாவுக்காக தான் வந்தேன். இனி இந்த பக்கமே வரமாட்டேன். முத்து சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, முத்துவும் மனோஜ்கிட்ட பேசிக்கிட்டே அங்கே காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. மனோஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த முத்து எனக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டான். என் பையன் மனோஜ் பாவம் எனக்காக பேச போயிருக்கான். அவங்க எல்லாரும் பெரிய பிரச்சனை செய்கிற ஒரு குடும்பம்னு வேறு தெரிஞ்சுக்கிட்டேனே. அதனால் மனோஜை என்ன செஞ்சுருக்காங்களோ தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். இவளை யார் மனோஜ் அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னது? ஏங்க இந்த முத்துக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அவன் என்னவோ இன்றைக்கி தான் சவாரிக்கு போயிருப்பான். எனக்குன்னு உதவி செய்ய அந்த முத்துவும் வரமாட்டாங்க, மீனாவும் வரமாட்டாங்க. எனக்கு தெரியுங்க, என் பையன் மனோஜால் மட்டும்தாங்க எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சே அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே இருக்க, அங்கே முத்து மெதுவாக மனோஜை கூப்பிட்டு வராரு. மனோஜ், என்ன மனோஜ், நல்லா தானே கடைக்கு கிளம்பி போனேன். ஓ நிலமை இப்படி ஆகணுமா? நடக்கக்கூட முடியலையே என் பையனுக்கு, பேசவும் முடியாத ஒரு நிலைமையில் வந்திருக்கானே அப்படின்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் இப்போ ரதி வீட்லேயும் பேசிட்டேன், தீபன் வீட்லேயும் பேசிட்டேன்ப்பா. 2 பேரும் அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பேசிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ரதியோட வீட்டில் உள்ளவங்க மனசு மாறி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதாலையும் ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்தில் என்னை நல்லா உபசரித்தாங்க, நன்றி சொன்னாங்க. இனி உங்களை வந்து வீடு தேடி வந்து பிரச்சனை செய்யவே மாட்டேன்னு செஞ்ச பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டாங்கப்பா. இனி அம்மாவை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். அம்மா வெளியில் போகலாம் வரலாம், எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி விஜயா பேரதிர்ச்சியோட முத்துவையே பார்த்துட்டு நிற்க, உடனே ரோகிணி மனோஜை பார்த்து, என்ன நடந்தது மனோஜ்? நல்ல வேலை முத்து வந்து உன்னை காப்பாற்றிட்டாரான்னு கேட்க, பேசாத ரோகிணி, உன் பேச்சை கேட்டு வெளியில் வேலை இருக்குன்னு சொன்னேன். அங்கே போயிருந்தா கூட கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கும். நீ தான் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னேன். என்னென்னவோ பேசினேன். அதெல்லாம் நம்பி அந்த ரதியோட வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ அவமானப்பட்டேன். நீ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டல. முத்து நல்லது செஞ்சான்னு முத்துவை பாராட்டி பேசினாங்க. ஆனால் நான் பேசின பேச்சால் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. இனி நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நான் பேசினா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த முத்து பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்குது. முத்து தான் நல்லது செய்கிறான்னு அவ்வளோ பாராட்டினாங்க. முத்துவால் தான் என்னை வெளியிலேயே விட்டாங்க. இல்லைனா நான் அங்கேருந்து வந்திருக்கவே முடியாது. ரதியோட அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க தெரியுமா? அம்மா நல்ல வேலைம்மா, மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்கெல்லாம் பிரச்சனை செய்யாமல் இருந்தாங்க. முத்து ஒரு வழியாக பிரச்சனையை சமாளிச்சிட்டான். ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இனி ரதி வீட்டிலேருந்து யாரும் வந்து பிரச்சனை செய்ய மாட்டேன்னு
அனுப்புங்கன்னு சொல்லிதாம்மா அனுப்புனாங்க. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த முத்துக்கு இருக்கிற திறமை எனக்கு இல்லையே, இனி 2 நாள் எந்திரிக்க முடியாது போல அப்படின்னு சொல்ல, உடனே ரொம்ப கோவமா முத்துவ பார்த்து அமைதியா நிக்கிற விஜயா, இங்க ரோகிணியவும், மனோஜையும் திட்டுறாங்க. 2 பேருக்கும் எந்த திறமையும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல. நீங்க உங்க வேலைய மட்டும் பார்த்துருக்க வேண்டியதானே! இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. இந்த முத்து வெறும் சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு பேசுனதெல்லாம் நீங்க தான். இப்ப பார்த்தீங்களா? முத்துவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எப்படியோ இந்த முத்து பேசி சமாளிச்சுட்டான். யாரும் பிரச்சனைன்னு வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத்துவால செய்ய செய்ய முடியிற ஒரு வேலைய கூட மனோஜ் உன்னால செய்ய முடியல. இதுக்காகவா உன்ன படிக்க வச்சேன். பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீலாம் எப்படி தான் பிஸ்னஸ் செஞ்சு வர கஸ்டமர நல்லா பார்த்துக்கிட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்து சம்பாதிக்க போறியோ எனக்கு தெரியல. உன்கிட்ட சொன்னதுக்கு நான் அமைதியாவே இருந்திருக்கலாம். நீ தான் இந்த பிரச்சனைய சமாளிப்ப. உன்னால தான் நான் தலை நிமிர்ந்து நிக்க போறேன்னு நெனச்சேன். ஆனா உன்னால தான் இப்ப நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். ஆனா முத்து பாத்தியா 2 குடும்பத்திலயும் பேசி பிரச்சனைய சமாளிச்சு, எனக்கும் இனி பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கிட்டான். மத்தவங்களுக்கும் உதவி செய்றது முத்து மாதிரி வேற யாராலயும் வரவே முடியாது ரோகிணி. இனி உன் வேலைய விட்டுட்டு அடுத்த வேலையில தலையிட்ட அவ்வளவுதான். மனோஜ ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, கடையில இருக்க எல்லா வேலையும் 2 நாளைக்கு நீ தான் பார்த்துக்கணும். இதில நல்ல பேர் வாங்கணும்னு 2 பேரும் இப்படி ஒரு வேலைய செஞ்சு அவமானப்பட்டு நிக்காதீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட மெதுவா, நீ இப்படி பிரச்சனைய சமாளிச்சது மட்டும் இல்லாம, மனோஜையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. அதனால உனக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா, என்னுடைய டான்ஸ் கிளாஸ்ல தான் ஒரு பிரச்சனை வந்தது. எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பார்வதியும் ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. ஆனா, உன் புத்திசாலித்தனத்தால ரதிக்கும் தீபனுக்கும் இப்ப கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்க. அத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா, உன்ன மாதிரி இந்த மனோஜ் இல்லையேன்னு தான் மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு முத்துவ பார்த்து மெதுவா பேசிட்டு அங்க விஜயா போறாங்க. இத பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லப்பா. நான் உதவி செஞ்சதாலயாவது அம்மா என்ன பாராட்டி பேசுனாங்களே! புரிஞ்சுக்கிட்டாங்க திட்டாம. அது வரைக்கும் போதும். இந்த விஷயத்துல மனோஜ விட நான் தான் புத்திசாலின்னு அம்மாவுக்கு புரிய வச்சேன்லப்பா. அது வரைக்கும்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, எனக்கு தெரியும் முத்து, உன்னால மட்டும் தான் இந்த நல்லதெல்லாம் செய்ய முடியும்னு. என்னதான் ரோகிணியும் மனோஜும் விஜயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி இந்த ரோகிணியோட யோசனையை கேட்டு மனோஜ் அங்கே போய் பேசினாலும், அப்புறம் உன்னால தானே பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சுது. உன்னோட திறமை, உன்னுடைய புத்திசாலித்தனம் இந்த மனோஜுக்கும் வராது, ரோகிணிக்கும் வராது. உன் அருமை பெருமை எனக்கு தெரிஞ்ச மாதிரியே விஜயாவும் ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். நீ எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பு. இந்த பிரச்சனை உன்னால முடிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, அந்த ரதி தீபனோட கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். என்னதான்ப்பா முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்கன்னு சொல்ல, ஆமா, நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. அப்புறம் நீ கல்யாணத்தையும் செஞ்சு வச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்படி 2 குடும்பமும் ஒன்றாகி நல்லபடியாக அந்த கல்யாண சம்மந்தத்தை பற்றி பேசுறதுக்கு காரணம் நீ தானே முத்து. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் முத்துவை பாராட்டுறாங்க. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்ச ரோகிணியும் இங்கே மனோஜும் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு விஜயா முன்னாடி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் முன்னாடியும் இங்கே ரோகிணி முன்னாடியும் விஜயாவே முத்துவை பாராட்டி பேசினதால ரோகிணியால் தாங்கிக்க முடியல. எப்படி தான் நடக்குதுன்னு தெரியல. இந்த முத்துவை மட்டும் எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே பொறாமப்படுறாங்க. இங்கே மனோஜால் எந்திரிக்க கூட முடியாமல் ரோகிணியால் மாட்டிக்கிட்டு இப்படி அனுபவிக்கிறேனே. ரதியோட வீட்டில் உள்ளவங்க என்னை வெளுத்து வாங்கினதால கடைக்கு கூட போக முடியாத நிலைமை வந்துருச்சே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணியை தான். ரோகிணியை நம்பி இருக்கவே கூடாது அப்படின்னு ரோகிணி சொன்னதை கேட்டா எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடந்துருச்சேன்னு ரோகிணி மேல கோவமா இருக்காரு மனோஜ்.